பாருங்க உங்கள் குடும்பத்துக்கு மாதம் நெருக்கம் புரியுதுங்களா? அந்நியார் மூலமாக தான் சீட்டு வாங்கினார், மேயராக இருந்தார், குடும்ப விசுவாசி. அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு எங்கே ஸ்கில் இருக்கோ, எதுல அவருக்கு திறமை இருக்கோ அதை பார்த்து நீங்கள் போஸ்டிங் போடுறதானங்க சரியாக இருக்கும். எப்போ பாரு மராத்தான் ஓடிக்கிட்டு கூட இருக்கிற மாவட்ட அதிகாரிகளெல்லாம் கூட்டிகிட்டு மராத்தான் ஓடிக்கிட்டு சினிமா ரிவ்யூ போட்டுக்கிட்டு அதனால இவர் என்ன பண்றாருன்னா பாம்பு கடிக்கு விஷம் தயாரிக்கிறத காலி பண்ணி விட்டுறாரு. காலி பண்ணி விட்டுட்டு அது பாரு அது பல வருஷமாக இருக்குது அந்த சென்டர். இன்னும் ஆன்டி வினம் மருந்துக்கான தேவை இருக்குது. நம்ம ஏற்கனவே நான் விரிவாக சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் லைக் இது பண்ண முடியாது. குதிரையை பாம்பை கடிக்க விட்டு அதில் பண்ணுற எதிர்ப்பு சக்தியில் அதை வச்சு தான் பண்ண முடியும். அது டக்குனு ஈஸியாக பண்ண முடியறதில்ல. அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஃபண்ட் அதுக்கு அலாட் பண்ணால் அதை நல்லா ஒரு நல்ல அமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அதுக்கு கொஞ்சம் அதிகம் நிதி ஒதுக்கி இதை பண்ணோன்னா அந்த சீரம் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குல்ல, இந்தியா பூரா டிமாண்ட் இருக்குது. இந்தியாவில் பாம்புகள் அதிகம், இந்தியா பூரா டிமாண்ட் இருக்குது. அதை நல்லா டெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இன்றைக்கி ஹைதராபாத்லேருந்து வாங்குறோம், அதை விட்டுட்டு அங்கே போய் ஹாஸ்பிட்டல் கட்டி மட்டும் தான் டாக்டர் இல்லையா? நீ ஹாஸ்பிட்டல் கட்டி என்ன பண்ண போகிற? எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தோட துட்டை எடுத்து நீங்கள் அதை கட்டுறீங்க, அந்த இன்ஸ்டியூட்டை அழிச்சிட்டு. இது தேவையாது.